நாமே உலகையே வலம் வருவோமே ஆன்மனே உடன் பிறப்பாய் அமைதியின் சக்தியால் இணைந்து பூமி சுற்றுகின்ற நீர் வட்டத்தை அமைதி சக்தி கொண்டு ஒளிவிப்போம். ஓம் சாந்தி. 2/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிகச் சரியானது. அவர் தனக்கே உரிய நேரத்தில் வருகின்றார். அவர் வரும் நேரத்தில் சற்றேனும் வேறுபாடு இருக்க முடியாது. அவர் வருவதன் ஞாபகார்த்தமான சிவராத்திரியை பெருமளவு கோலாகலத்துடன் கொண்டாடுங்கள். கேள்வி: அக்குழந்தைகளின் பாவங்கள் முற்றாக அழிக்கப்படுவதில்லை. பதில்: மிகச் சரியாக யோகம் செய்யாதவர்களின் ஆகும். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாவிட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. நீங்கள் யோகத்தில் மிகச் சரியாக இணைந்திருக்காவிட்டால் உங்களால் முழுமையாக சத்கதியை பெற முடியாது. சில பாவங்கள் இன்னமும் எஞ்சியிருப்பதனால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். நீங்கள் யோகம் செய்யாவிட்டால் யாரேனும் ஒருவரின் பெயரிலோ வடிவிலோ சிக்குண்டு தொடர்ந்தும் அவரையே நினைவு செய்வதுடன் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கவும் இயலாதிருக்கும். பாடல். இன்று அதிகாலை பொழுதிலே வந்தவர் யாரோ? ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சிவ ஜெயந்தி அன்று அழியாத ஞான ரத்தினங்களின் கடையொன்றை திறந்து சேவை செய்யுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஞான ஒளி ஏற்றி ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். 2. நீங்கள் உண்மையான தந்தையுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த பாவங்கள் எதனையும் தந்தையிடமிருந்து மறைக்காதீர்கள். பாவங்கள் எவையும் எஞ்சியிருக்காதவாறு யோகத்தில் மூழ்கியிருங்கள். எவருடைய பெயரிலோ வடிவத்திலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். தந்தை பிரம்மாவை போல் மேன்மையான தியாகியாகி நான் என்ற உணர்வை முடிப்பீர்களாக. உறவு முறைகளையும் பௌதீக சௌகரியங்களையும் துறப்பதென்பது பெரிய விடயமல்ல. எவ்வாறாயினும் உங்களின் ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றவர்களை முன்னால் வைக்கும் உணர்வை கொண்டிருத்தல், அதாவது நான் என்ற உணர்வுகள் எதையும் முடித்து நீங்கள் முதலில் என கூறுவதே மென்மையான துறவு ஆகும். இது சுயத்தின் எந்தவிதமான உணர்வையும் முடித்தல் எனப்படுகின்றது. தந்தை பிரம்மா எப்போதும் குழந்தைகளை தனக்கு முன்னாலேயே வைத்தார். நான் முன்னால் இருக்க வேண்டும் என்பதை அவர் சதா தியாகம் செய்தார். இந்த தியாகத்தால் அவர் எல்லோருக்கும் முன்னணியில் செல்லும், அதாவது முதலாம் இலக்கத்தவர் ஆகுகின்ற பலனை பெற்றார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஸ்லோகம். ஒருவரிடம் உடனடியாக பிழை கண்டுபிடிப்பதும் அவருக்கு துன்பம் கொடுப்பதேயாகும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். நீங்கள் உயர்ந்த கோபுரத்தில் இருந்து சகாஷ் கொடுத்து ஒளியையும் சக்தியையும் பரப்புவதை போல் குழந்தைகளான நீங்கள் உங்களின் உயர்ந்த ஸ்திதியில் அல்லது உயர்ந்த இடத்தில் இருந்த வண்ணம் உலகிற்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது ஒளியையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும். எப்படி சூரியனால் உயரே இருக்கும்போது மட்டுமே உலகிற்கு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அதேபோல் பௌதீக உலகிற்கு சகாஷ் வழங்குவதற்கு உயர்ந்ததோர் இடத்தின் வாசி ஆகுங்கள்.
ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உன் வழி நான் நடந்தேன், உன் நிழல் போல் கிடந்தேன், உன் முகம் காண்பதற்கே இறைவா, உன் முகம் காண்பதற்கே. கருவிலே நான் அறிந்தேன், கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை, நீ இன்றி எதுவும் உருப்பெற்றதில்லை.